அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய, அதுவும் குறிப்பாக ஹஜ் கமிட்டி மூலியமாக செல்லக்கூடிய ஆஜிமார்களுக்கான இந்த பதிவு. இன்ஷா அல்லாஹ் வருடம் அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மூலியமாக செல்லக்கூடிய ஹாஜிமார்களுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பார்சல் சர்வீஸ் மட்டும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் அதே போன்று இந்த சர்வீஸை இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்ய இருக்கின்றோம். தேவை உடையவர்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொண்டு இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய புக்கிங்கை அவர்கள் செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் பேக்கேஜில் போகிறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் இருக்குது, ஃபுல் பேக்கேஜில் போகிறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் பொருந்தும். அல்ஹம்துலில்லாஹ் மக்காவிலும் மதீனாவிலும் நம்ம உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். மக்கால பார்த்தீங்கன்னா மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இந்த 5 நாட்கள் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் மினாவுக்கு செல்வதற்கு முன்பதாக, அதாவது துல்ஹஜ் பிற 8லேருந்து மினாவுடைய நாட்கள் ஆரம்பமாகும். துல்ஹஜ் பிற 7லிருந்து நம்ம உணவு இருக்காது. ஏன்னா வண்டி உள்ள வராது, ஏன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருக்கிறதுனால வண்டி உள்ள வர்றது ரொம்ப சிரமம். அதனால துல்ஹஜ் பிற 7லிருந்து 12 வரைக்கும் சரிங்களா நம்ம உணவு இருக்காது. அதை தவிர்த்து மிச்ச எல்லா நாட்களும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் காலை மதியம் இரவு 3 வேளை உணவு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த உணவுடைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சாப்பாடு தான் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி உங்களுடைய ஹோட்டலுக்கு அஜீசியாவில் நீங்கள் இருக்கக்கூடிய பில்டிங்கில் உங்களுடைய ரிசப்ஷனில் உணவு கொண்டு கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அங்கே ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுகள்லாம் நம்ம உங்களுடைய ரூம் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா ரூமில் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் ஆய்வாளர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கீழே நீங்கள் ரிசப்ஷன் வச்சுருங்க, நாங்கள் ஹாஜிங்கள்ட்ட ஒப்படைச்சிடுவோம். அல்லது ஹாஜிங்களை என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கவர் நம்பர், அவங்களுடைய அந்த ரூம் நம்பரை பார்த்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதனால யாரும் மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கீழே ரிசப்ஷன் கொடுக்குறோம். இல்லைன்னா வருடம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரூம் சர்வீஸ் தான் கொடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி மதீனாவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரூம் சர்வீஸ் கிடையாது. மதீனாவில் கீழே ரிசப்ஷனில் கீழே நீங்கள் தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் இல்லாத பட்சத்தை நம்ம அங்கே கீழே வைக்க முடியாது, ஏன்னா அங்கே வைக்கிறதுக்கு அலோடும் கிடையாது ஒரு சில ஹோட்டல்களில். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபோன் செய்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உணவு இன்ஷா அல்லாஹ் ஒப்படைச்சிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த உணவு ஒப்படைக்கக்கூடிய அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். ஏன் கேட்டிங்கன்னா டிராஃபிக்கில் சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் டைமிங்கில் கொடுத்துருவோம். டைமிங்கில் ஒரு காலமும் கொடுக்க முடியாது. அது எப்போ சாத்தியமாகனா ஹஜ்ஜுக்கு முன்னாடி சில நாட்களில் மட்டும் சாத்தியமாகும். அதுக்கு பிறகு ஹாஜிகள் நிறைய பேர் சேரும் பொழுது கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் மட்டும் இருக்கும் பொழுது அங்கே டிராஃபிக் பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரங்கள் முன்ன பின்ன ஆகும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் ஓகே தோதுவா அமைதுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமது அல்பதர் 313 ஹஜ் உம்ரா சர்வீஸ் அண்ணா ஆர்ச்சி அரும்பாக்கத்தில் இருக்குது இன்ஷா அல்லாஹ். தேவையுடைய நபர்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய புக்கிங் இன்ஷா அல்லாஹ் பதிவு செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூல் மப்ரூராக்கி அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய இந்த வருஷம் ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமம் இல்லாமல் இலகுவாக்கி தந்தல்வானாக. எப்படி தன்னுடைய தாய் நாட்டிலிருந்து நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் தாய் நாட்டு வரைக்கும் வரதுக்கு உண்டான அந்த கிருபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கா செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நியத் வச்சிருக்காங்களோ வரக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.